கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பதிவாக இது இருக்கும். இயேசுவின் இரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் உள்ளன என்பதை குறித்து, அதிலும் குறிப்பாக முக்கியமான 5 வித்தியாசங்களை பற்றி பார்ப்போம். முதலாவது வித்தியாசம் என்னவென்றால், இரகசிய வருகையின் போது இயேசு பூமிக்கு இறங்கி வரமாட்டார். மத்திய ஆகாயம் வரைதான் வருவார். ஆனால் பகிரங்க வருகையின் போது இயேசு இஸ்ரேலில் எருசலேமில் உள்ள ஒலிவ மலையின் மீது பூமிக்கு இறங்கி வருவார். தற்போது எந்த நேரத்திலும் நடக்கவிருப்பது இரகசிய வருகைதான். இரகசிய வருகைக்கு பின்பு 7 வருஷங்கள் கழித்துதான் பகிரங்க வருகை சம்பவிக்கும். 1 தெசலோனிக்கேயர் 4:17 மேகங்கள் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது இரகசிய வருகையின் போது இயேசு மத்திய ஆகாயம் வரைதான் வருவார், பூமிக்கு வரமாட்டார். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14:4 அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. எனவே பகிரங்க வருகையின் போது இயேசு பூமிக்கு இறங்கி வருவார். இரண்டாவதாக, இரகசிய வருகையின் போது பரிசுத்தவான்கள் பூமியிலிருந்து மேலே இயேசுவோடு கூட பரலோகத்திற்கு ஏறி செல்வார்கள், அதாவது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆனால் பகிரங்க வருகையின் போது பரிசுத்தவான்கள் இயேசுவோடு கூட பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருவார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என சொல்லப்பட்டுள்ளது. எனவே இரகசிய வருகையின் போது நாம் பூமியிலிருந்து மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். யூதா எழுதின நிருபம் 1:15 ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் 19:14 பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் என்றும் 17:14 அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. எனவே பகிரங்க வருகையின் போது இயேசுவோடு கூட பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருவோம். அதாவது பகிரங்க வருகையின் போது பரலோகத்திலிருந்து பூமிக்கு இயேசுவோடு கூட இறங்கி வருகிறோம். இரகசிய வருகையில் கீழிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்திற்கு செல்கிறோம். இதுதான் 2வது வித்தியாசம். 3வது வித்தியாசம் என்னவென்றால், இரகசிய வருகை நடந்தவுடன் பூமியில் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி பூமியில் ஆரம்பிக்கும். ஆனால் பகிரங்க வருகை நடந்தவுடன் பூமியில் அர்மகுதோன் என்ற மிகப்பெரிய யுத்தம் இயேசுவுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் இடையில் நடக்கும். அதன் பிறகு இயேசுவின் 1000 வருஷ அரசாட்சி தொடங்கிவிடும். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2:6 அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே என எழுதப்பட்டுள்ளது. அதாவது இப்போது அந்தி கிறிஸ்துவை வெளிப்பட விடாதபடிக்கு தடை பண்ணி வைத்திருப்பவர் பரிசுத்த ஆவியானவர். மேலும் ஆவியானவருடைய ஆளுகை, வல்லமை, பிரசன்னம், அவருடைய மகிமை நிறைந்த கர்த்தருடைய சபைதான் அந்தி கிறிஸ்துவை தடுத்து வைத்திருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிற பரிசுத்தவான்கள் பூமியில் இருக்கும் வரை அந்தி கிறிஸ்துவால் வெளிப்பட முடியாது. இரகசிய வருகையின் போது சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது பரிசுத்த ஆவியானவரும் பரலோகத்திற்கு சென்று விடுவார். சத்திய ஆவியானவராகிய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் சபைக்காகத்தான் பூமிக்கு அனுப்பப்பட்டார். சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது
ஆவியானவரும் திரும்ப சென்று விடுவார். ரகசிய வருகை நடந்த பிறகு உடனே அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், அப்பொழுது எபிரேயு பாஷையிலே அர்மகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் என்று எழுதப்பட்டுள்ளது. பகிரங்க வருகை நடந்தவுடன் அர்மகதோன் என்ற பெரும் யுத்தம் பூமியில் நடக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. பகிரங்க வருகையின் போது அர்மகதோன் யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தின் முடிவில் இயேசுவின் 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பித்துவிடும். 4வது வித்தியாசம், ரகசிய வருகையின் போதுதான் முதலில் மனிதர்கள் பரலோகத்திற்கு செல்கிறார்கள். அதாவது முதலில் மனிதர்களுக்காக பரலோகம் திறக்கப்படுகிறது. ஏனோக்கும் எலியாவும் எங்கே போனார்கள் என்பதை குறித்து முந்தைய பதிவுகளில் பேசியிருக்கிறோம். இனி வருகிற பதிவுகளிலும் அதை குறித்து விளக்கம் கொடுப்போம். பகிரங்க வருகையின் போது முதலாக நரகம் திறக்கப்படும். அப்போதுதான் முதலில் துஷ்ட நபர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது கர்த்தருடைய ரகசிய வருகை நடக்கும் வரை மனிதர்கள் யாரும் பரலோகத்திற்குள் செல்லவில்லை. ரகசிய வருகையின் போதுதான் முதலில் மனிதர்கள் பரலோகத்திற்கு செல்வார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, கள்ளத்தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான், இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. பகிரங்க வருகையின் போதுதான் முதலில் நரகம் திறக்கப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு முதலாவதாக மிருகத்தையும் கள்ளத்தீர்க்கதரிசியையும் பிடித்து நரகத்திலே தள்ளுகிறார். 5வது வித்தியாசம் என்னவென்றால், ரகசிய வருகையின் போது பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் பலன் அளிப்பார். அவரவர் கிரியைக்கு தக்க, அதாவது கர்த்தருக்காக பட்ட பாடுகள், பிரயாசங்கள், அர்ப்பணிப்புகள், இழப்புகள், நிந்தனை, அவமானங்கள், ஆண்டவர் மேல் வைத்த அன்பு, இன்னும் பல எல்லாவற்றிற்கும் கர்த்தர் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் பரலோகத்தில் நியாயம் செய்து பலன் அளிப்பார். இது தண்டனைக்குரிய நியாய தீர்ப்பு அல்ல, பலன் அளிக்கிற நியாய தீர்ப்பு. ஆனால் பகிரங்க வருகையின் போது 1000 வருஷ அரசாட்சி முடிந்தவுடன் துன்மார்க்கர்களாகிய பாவிகளை கர்த்தர் நியாயம் தீர்த்து அவனுடைய அசுத்த கிரியைகளுக்கு தக்க தண்டனையை நரகத்தில் தள்ளி நியாய தீர்ப்பு கொடுப்பார். ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாய சிங்காசனத்துக்கு, அதாவது நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த வசனம் பரிசுத்தவான்களுடைய நியாய தீர்ப்பை குறித்து சொல்கிறது. அதாவது ரகசிய வருகையின் போது கர்த்தர் பரலோகத்தில் நமக்கு ஒவ்வொருவருடைய பரிசுத்த கிரியைக்கு தக்க பலன், அதாவது ரிவார்டு தருவார். மகிமை, கிரீடங்கள், இடங்கள், இன்னும் பல மேன்மையான பலன்களை தருவார். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் 15ஆம் வசனத்திலும், மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று எழுதப்பட்டுள்ளது. பகிரங்க வருகையின் போது 1000 வருஷ அரசாட்சியின் முடிவில் துன்மார்க்கர்களுக்கான நியாய தீர்ப்பு நடக்கும். நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்தில், அதாவது நரகமாகிய அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். எனவே எந்த நேரத்திலும் நடக்கப் போகிற கர்த்தருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாவோம். ஆமென்.